அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளிச் செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 224 தனி அன்பு. உபதலைப்பு எண் 14. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1475 1476. என்னுளத்தெழுந்துயிரெல்லாம் மலர்ந்திட என்னுளத் தோங்கிய என்றணியன்பே. அணுத்துவமாகிய ஆன்மாவே ஒருவனது இயற்கையுண்மை வடிவமாக ஆதி முதலே இருந்து வருகின்றதாம். இந்த சிற்றணு வடிவிலேதான் கடவுளின் பேரருள் உண்மை முழுதும் இருந்து கொண்டு சிறிது சிறிதாக வெளியாக்கப்பட்டு வருகின்றதாம். அவ்வக அருள் வெளிப்படுகின்றதைத்தான் ஐஞ்சக்தி காரியப்பாடாகிய பிரபஞ்சத் தோற்றமாக விளங்குகின்றதாம். அக அருள் சக்தி புற ஒளியினை அனைத்து பொருள்களாகவும் அனைத்து இயக்கங்களாகவும் அனைத்து உணர்வுகளாகவும் அனைத்து செயல்களாகவும் அனைத்து அனுபவங்களாகவும் விளங்கச் செய்து கொண்டுள்ளதாம். இப்போது மனிதனில் ஆன்மாவிலிருந்து ஆளும் அருட்சக்தியே இவனது வடிவாயும் உயிராயும் அறிவாயும் ஆன்ம ஆற்றலாயும் அருள் உண்மையாயும் வெளிப்பட்டு விளங்குகின்றதாம். இந்த அருள் உண்மையால் தான் அந்த அகச்சக்தியே அருள் ஞானத்தால் உணரப்பட்டிருக்கின்றதாக அறியப்படுகின்றதாம். இப்படி அகநின்று ஓங்கி விளங்கும் அருட்பெரும் சக்தியைத்தான் தனி அன்பு என்று குறிக்கப்படுகின்றதாம். மேற்படி தனி அன்பின் வெளியீட்டிற்குத்தான் ஒவ்வொரு உயிரினத்திலும் அதனதன் ஆன்மாவிலிருந்து அன்பின் ஏகதேசமே வேறு வேறு வண்ணமாய் மலர்ந்து கொண்டுள்ளதாம். அருட்பெரும்பதியை தன் அகத்திற் கண்டுகொள்ளும் போது அதன் அகண்ட வடிவம் அகராகாச நிறைவாய் விளங்க அதன் ஓர் அணுவே தனது ஆன்மாவாய் நகர மெய்யாய் இருக்கின்றதையும் அவ்வான்மா பகர மெய்யொடு ஐவண்ணம் கொண்டு மலரச் செய்வதை உகரத்தால் சுட்டப்படுவதாயும் மொத்தத்தில் அருட்பெரும்பதியே அன்பு வடிவமாய் மலர்ந்திருப்பதை அறிகின்றான் சன்மார்க்கி. ஒன்றான அன்பு கடவுள்தானே ஒரு குறிப்பிட்ட மனிதனாய் மலர்ந்து விளங்குவது கண்டு கொள்ளப்படுகின்ற போது அதுபோன்றே மற்ற எல்லா ஆன்மாக்களிலும் இருந்து மலர்ந்து விளங்குவதாய் உணரப்பெறுகின்றதாம். இவ்வுண்மை குறிப்பே என்னுளத்தெழுந்துயிரெல்லாம் மலர்ந்திட என்னுளத் தோங்கிய எந்தனியன்பே என்று ஓதப்பெற்றுள்ளதாம். இத்தலைப்பின் தொடக்கத்தில் தோலெலாம் என்று ஆரம்பித்து 28 அடிகளில் தொடர்ந்து அவ் அன்பினால் உண்டாம் அகப்புற மெய்ப்பாட்டு விளக்கத்தையும் அனுபவ பண்புகளையும் இயல்புகளையும் தெளிவாக்கி இங்குதான் என்னுளத் தோங்கிய எந்தனியன்பே என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மேல் வரும் அடிகளில் அவ்வன்பினை சிறப்பித்து போற்றுகின்றதை காணலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு